நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கிட்னியில் கல் வந்தது. கிட்னியில் கல் வந்தப்போ விஜய் ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணோம். செக் பண்ணப்போ 40,000 கேட்டாங்க. 40,000 என்கிட்ட அப்போ இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு 40,000 கொடுத்தா எங்கே நான் போவேன்னு சொல்லிட்டு எங்கேயும் நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன், கடன் தான். அப்படியே இருந்தேன் நான். இது வலி வரும்பொழுதெல்லாம் ஒரு லிம்கா பாட்டிலை வாங்கி லிம்கா குடிப்பேன். அப்படியே கொஞ்ச நேரம் வலி போயிடும், திருப்பி வரும். ரொம்ப அதிகமாயிடுச்சு. 8 வருஷமா எனக்கு இந்த அவஸ்தை இருந்தது. சும்மா தானே வயிறு வலிக்குதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் 15.20 பாயிண்ட் இருந்தது கல்லு. அதை எடுத்தாக்கா பித்தப்பையில போயிடும், உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உயிருக்கு கேரண்டி இல்லைன்னும் போது நான் 40,000 செலவு பண்ணி கூட எனக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் போல. அப்போ 2 சகோதரி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அந்த சகோதரி சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரேயர் பண்ணுறேம்மா அப்படின்னாங்க. வெளியே போங்க, ப்ரேயராவது எதுவும் வேணாம், எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே வேணும் எந்த கடவுளும் என்னை காப்பாற்றலை. இப்போ இவங்க வந்துட்டாங்க என்னை காப்பாற்றுறதுக்கு, வெள்ளைக்கார கடவுள் அப்படின்னு சொல்லி திருத்துறேன். உண்மையாகவே இந்த பக்கம் ஜப கூட்டம் நடந்தால் அந்த பக்கமாக ஓடிடுவேன். அந்த பக்கம் நடத்துனாங்கன்னா அந்த சந்தில் பூந்து போவேன். ஆனால் என்ன துருத்துற மாதிரியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன நேசிச்சார், நான் அவரை நேசிக்கவே இல்லை. நான் நேசிக்காத என் தெய்வம் தான் என்னை காப்பாத்துச்சு. 40,000 கேட்டாங்க. அப்போ அந்த சகோதரி என்னாங்க, அம்மா இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டேன், ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறேன். நாங்கள் அதே மாதிரி நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுத்தேன். ப்ரேயர் பண்ணாங்க. மறுநாள் வந்து எனக்கு அப்போ ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்க வந்து சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி நானும் போனேன். சரி இவ்வளோ நாள் தான் இருந்தேமே, ஒரு எட்டு சாக தான் போகிறோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போது கடவுள் பாருங்க, அங்கே எடுத்துன்னு போய் என்ன இவர் தான் ஐயான்னு சொன்னாங்க. ஐயாவா? நான் ஐயாலாம் சொல்ல மாட்டேன், சார் தான் சொல்லுவேன் அப்படின்னு. சரி ஏதாவது சொல்லுமா, இதுனா இது மேஜிக்கு, அரை டம்ளர் தண்ணியும் 3 டிராப் எண்ணெயும் விட்டு என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப கிண்டல் பண்ணேன். இன்னைக்கு துக்கமாக இருக்குது எனக்கு. ஆனால் ஐயாவை வந்து கொய்யானெல்லாம் கிண்டல் பண்ணேன் நான். ஐயா இன்னைக்கு பார்த்தா கூட என்னை சிரிப்பார். ஆனால் நான் வந்து அந்த கஷ்டத்தில் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து உருண்டுனே ரொம்ப தூரம் போனேன்னா என்னை யாருமே எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் எழுந்துச்சி தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ராத்திரி கரெக்டாக 2 மணிக்கு அப்போது அந்த போதகர் வந்து வராங்க பைக்கில், பின்னாடி அவங்க ஒய்ஃப் வராங்க. ஆனால் அவங்கள வந்து நான் பாருங்க, அம்மா ஜெயந்தி உன் கிட்னியில் கல் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே வந்து அங்கேயே போயிடுச்சுன்னு சொன்னேன். சபைன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்ல தெரியாது. ஏசப்பானா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் என்னை தெரிஞ்சுக்கினாரு ஏசப்பா. பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க, கிட்னியில் கல் போயிடுச்சின்னு சொல்கிறியே, எப்படி போவோம்? எனக்கு நீ ஆதிலட்சுமி டாக்டராண்ட போயிட்டு செக் பண்ணிக்கணுவான்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம போகிற ஆதிலட்சுமி டாக்டர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஃபேமிலி டாக்டர்னு அவங்க சொல்கிறாங்களே, இதுதான் என்னால் நம்பவே முடியல. பாருங்க, நான் போகிற ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தெரியாமா? நான் சொல்லவே இல்லை, எப்படி அவங்க சொன்னாங்கன்ட்டு ஒரே டவுட் எனக்கு. ஆனால் அந்த கனவு கண்டேன். காலையில் எழுந்தேன், தலைக்கு ஊற்றிக்கினேன், ஆதிலட்சுமி டாக்டர் அங்கே போனேன். அம்மா என் கிட்னியில் கல்லில் செக் பண்ணுமான்னு. முன்னாடி 1 வாரம் தான் ஆகுது. அவங்க நல்லா பேசுவாங்க, அதனால முன்னாடி 1 வாரம் ஆகுது, நீ என்ன 500 தண்டமாக கொடுக்க போறியா? நாங்கள் 500 வச்சு டேபிளில் வச்சு எனக்கு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க திட்டினே என்னை செக் பண்ணாங்க. ஐயோ நாங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு ஐயோ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, ஐயோ கல்லை காணோண்டி, அந்த இடம் ரொம்ப ஆழமா இருக்குது. நாங்கள் கல்லை எடுத்த கருத்தை எனக்கு சதையும் வைப்பாரு, ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கின்னு வந்த உடனே எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா நான் கனவு கண்டது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. 6 மாதம் நான் உள்ளவே இருந்திருக்கிறேன். எந்த கடவுளையும் நேசிக்கல, யாருக்கிட்டையும் எங்கேயும் நான் கோயிலுக்கு போனதில்லை. அவ்வளோ பக்தி. நான் பக்திமானை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ பக்தியாக இருப்பேன், எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊரில். ஆனால் நான் போனதே கிடையாது. அந்த 6 மாதம் உள்ளவே இருந்தேன். அப்போ தான் அன்னைக்கு தான் சபைக்கு போகிறேன். வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துன்னு போகிறேன். ரிசல்ட்டை பார்த்த உடனே யாரெல்லாம் சும்மா வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்களோ அவங்க எல்லாருமே கையை தூக்குனாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், இவ்வளோ அதிசயம் நடந்ததா அப்படின்னாங்க. அது மாத்திரம் இல்லை, என் தொண்டையில் வந்து 7 கட்டி பெருசாக இருக்கும். தலைக்காணி வச்சு நான் தூங்கினதே இல்லை. 8 வருஷமாக ரொம்ப அவசரப்பட்டுன்னு இருந்தேன். அப்போது சொன்னாங்க, அதே விஜய் ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனாக்கா அவங்க சொன்னாங்க,
ஒரு கட்டிக்கு 10,000 ரூபாய் பேசினாங்க ரேட். எனக்கு அது ஆப்ரேஷன் பண்ணோன்னா 80,000 ஆகும்னு சொன்னாங்க. நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு, ஏசப்பா நான் வந்து முன்னெல்லாம் வந்து எந்த கடவுளையும் வேண்டேன், ஆனால் நான் இப்போ உங்களை நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த சுகம், இந்த கட்டிக்கு சுகம் கொடுத்தா நான் மைக்க பிடிச்சி பாட்டு பாடுவேன். நான் இந்த கடவுளுக்கு நிறைய பாட்டு பாடினேன், ஆனால் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு கூட பாட முடியாது ஏசப்பா. ஏன்னா அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண அவங்களுக்கு ஜொல்லு ஊற்றி ஒரு மாதிரி அழுதுங்கன்னு ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்க சரியான பாடகர், அவங்களால பாட முடியல, இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு பயம் வந்துச்சு. நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கினா எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற பயம் தலையை இப்படி சாட்சி. பிறகு எனக்கு அந்த டெஸ்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தோன்னே ஆப்ரேஷன் தேட்டருக்கு 2 ஜென்ரேட்டர் வைக்கணும், ஆள் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சபைக்கு போனேன். ஐயா சொன்னாங்க, ஏமா ஆப்ரேஷன் டைம்ல ஏமா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா திங்கக்கிழமை தான் ஆப்ரேஷனு, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரு நல்லா போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோமான்னு சொன்னேன். ஐயா வந்து சொல்றாங்க, திடீர்னு சவர கத்தி படாதுன்னாங்க. ஆண்டவரே தான் சொல்லியிருக்கிறாரு. இதை யாருக்கிட்டையுமே எங்க கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. அப்படியே நான் எங்க தங்கச்சி எழுப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்கன்னு கூட நான் சொல்லவே இல்லை. அப்படியே இருந்தேன். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனேன். ஆராதனை முடிச்சுட்டு திருப்பி வந்து மறுபடியும் அதே பெட்ல படுத்துக்கினேன். திங்கக்கிழமை காலையில ஆப்ரேஷன் தேட்டருக்கு இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போயிட்டு உள்ள போய் ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டாங்க, மயக்க ஊசி போட்டாங்க. நான் படுத்துக்கினே இருக்கிறேன். ஒரு பூட்டு சத்தம் கேட்குது. அது இப்போ கூட கேட்குற மாதிரியே தான் இருக்குது எனக்கு. ஏன்னா என்னால இது எப்படிதான் இது ஒரு மெராக்கல் எனக்கே தெரியல, நம்பவே முடியல. நான் நம்ப மாட்டேன். ஆனா பாருங்க, வந்து யார் அட்மிஷன் பண்ணது? ஜெயந்தி யாரு? ஜெயந்தி யாரு இருந்தான் கெட் அப் கெட் லாஸ்ட்னு சொன்னாரு. எழுந்துச்சு அப்படியே உட்காந்துன்னா இது எனக்கு 7 கட்டி இருக்கு சார், நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏமா நல்லா பேசுற, நீ நல்லா கழுத்தெல்லாம் திரும்புற பாரு அப்படின்னு கிட்ட வந்து இப்படிதான் தொட்டு இப்படி பார்த்தாங்க. அந்த தொட்டை மாத்திரம் அந்த கட்டி நான் மறுபடியும் தொட்டு பார்க்கறேன், இல்லவே இல்லை. அதுதான் எனக்கு பெரிய அதிசயம், அற்புதம். என்ன ஒரு சாட்சியா வச்சாரு அந்த தேவன். ஆனா நான் நம்பாத தெய்வம் தான், ஆனா என்ன நம்பும்படி வைத்தாரு. 2 ஆச்சரியமான இது நடந்ததும், என் சகோதரன், எங்க அம்மா, என் தம்பியில இருந்து எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என் கூடவே என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து 13 வயசுலயே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 18 வயசு ஆனாதான் சொன்னாங்க. ஆனா என் பையன் 13 வயசுலயே ஞானஸ்தானம் எடுத்தான். அம்மாக்கு இவ்வளவு அதிசயம் நடந்தது. நான் ஜீவனோடு இன்னைக்கு இருக்கிறேன்னா ஏசப்பா கிருபைதான். 1 ரூபாய் கூட செலவு இல்லாம, நீங்க நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் போனா செலவாகும், கண்டிப்பா செலவே இல்லை. எனக்கு செலவானது 5,000 ரூபாய். அங்க கேட்டது 80,000, இங்க கேட்டது 40,000. இப்ப நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி அழுத. அவ்வளவுதான். ஏசப்பா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு கூட பாட முடியாது அப்படின்னு சொல்லிதான் கேட்டேன். என்ன கம்பீரமான குரலை கொடுத்து என்னை பாடவும் வைக்கிறாரு, தெருவுக்குள்ள சாட்சி சொல்லவும் வைக்கிறாரு. யாருக்காக நோய் இருந்தாக்கா சொல்லுங்க, எல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். கடனா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பம் பிரிஞ்சு இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு விடுதலை ஆகும். வந்து ஜெபிச்சுக்கோங்க. வந்து நான் பெற்ற நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க.